பணிவான வணக்கம். நான் ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். உலக உயிரினங்களில் மாந்தனாக பிறப்பது பெரும்பேறு. அத்தகைய மாந்தனை மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது தங்கள் பண்புகளே ஆகும். ஒழுக்கம், அன்பு, நன்றி, நேர்மை, இரக்கம் போன்ற பண்புகளில் தலை சிறந்தது ஒழுக்கமே. தனிமாந்த ஒழுக்கமே ஒருவனை உயர்வடைய செய்யும். எத்தனை காலம் மாந்தன் வாழ்ந்தான் என்பதை விட அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை தான் உலகம் கணக்கிடும். உலக பொதுமறையா திருக்குறள் தந்த வான்புகழ் வள்ளுவர் ஒழுக்கத்தின் மேன்மையை விளக்கும் வண்ணம் ஒழுக்கம் உடைமை என்னும் தனி அதிகாரத்தை படைத்திருக்கிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற குறளில் ஒழுக்கத்தை உயிரை விட உயர்வாக சொல்லியிருக்கிறார். நாகரீகத்தின் படிநிலைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்த தமிழினம் ஒழுக்கத்தை முதன்மைப்படுத்தி வாழ்வியல் நெறிகளை வகுத்துள்ளது. திசையை 8ஆகவும், இசையை 7ஆகவும், சுவையை 6ஆகவும், நிலத்தை 5ஆகவும், காற்றை 4ஆகவும், தமிழை 3ஆகவும், வாழ்க்கையை 2ஆகவும், ஒழுக்கத்தை மற்றும் 1ஆகவே தான் தமிழர். குமகாயம் எத்தவறு செய்தாலும் அதை பொறுத்து ஏற்றுக்கொள்ளும். ஆனால் ஒழுக்கத்தை தவறினவர்களை பொறுத்து கொள்ளாது. எனவே மாணவர்களாகிய நாம் நன்றியுடனும் பொறுமையுடனும் ஒழுக்கத்துடனும் வளர வேண்டும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நமது முன்னோர்கள் வழிகாட்டும் பழக்க வழக்கங்களை பின்பற்றி அறிவினால், திறமையினால், நெறி தவறாமல்